ஹெட்லாம்புக்கு மேலே ரெண்டு ஒரு டிஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டைலிஷாக இருக்கு. அந்த லுக்கை எங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கவர் 125 ST ஒரு மாடல் வச்சிருந்தாங்க. அதோட ஷேப் மாதிரி இருந்துச்சு. சிங்கிள் சீட்ல ரெண்டு மாடல் வச்சிருக்காங்க. உட்கார்ந்து இந்த ஹேண்ட்ல பிடிக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த வெஹிக்கிள். இந்த வண்டியோட மைலேஜ் கம்பெனி தரத்துல இருந்து 50 கிளைம் பண்றாங்க. பட் 31ஆம் எடுத்தீங்கன்னா ஒரு 2000 டிஸ்கவுண்ட் உண்டுங்க. ஸோ காணும் பழைய அந்த பல்சர் காணுங்க. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோவ்லாக். நான் இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் இருக்க பொல்லாதவன் ஷோரூம் தான் வந்திருக்கேன். நான் பொல்லாதவன் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம பஜாஜ் ஷோரூம்ல வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க போறோம்னா 2026 அப்டேட் பண்ண நம்ம பொல்லாதவன் பல்சர் 150 பத்தி கைஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு பிராண்ட்லயும் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு மாடலுக்கும் அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. பட் அப்கிரேடே கொடுக்க வேண்டாம், வண்டி இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பல்சர் 150நாலே அந்த ஹெட்லைட் தான். ஹெட்லாம்புக்கு மேல ரெண்டு ஒரு டிஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டைலிஷா இருக்கு. அந்த லுக்கை எங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப் பாக்குறதுக்கு டிசைன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் போட்டோல பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கவர் 125 ST ஒரு மாடல் வச்சிருந்தாங்க. அதோட ஷேப் மாதிரி இருந்துச்சு. பட் நேரில் பார்க்கறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்த மெயின் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைமும் சரி, நீங்கள் நைட் டைமும் போகிறப்போ நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போடுறப்போ ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ கைஸ், இந்த வெஹிக்கிளோட டிசைன், அதாவது இந்த ஹெட்லைட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷில், அதான் டார்க் குரோம் ஃபினிஷில் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைபர் தான். அது மாதிரி ஒரு புதிய ஒரு விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வைசர் கொஞ்சம் புதுசாக இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது ரெட் கலர், சரியா? இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இங்கே லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் 150ல 2026ல ரெண்டு வேரியண்ட் வச்சிருக்காங்க, சரியா? ரெண்டு வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் ஒரு வேரியண்ட், இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டியூல் சீட். சிங்கிள் சீட்ல ரெண்டு மாடல் வச்சிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் சொல்லிட்டு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நார்மல் அனலாக் மீட்டர், அதாவது நம்ம முன்னாடி ஒரு பல்சர்ல ஒரு அனலாக் மீட்டர் பார்த்துருக்க தெரியுமா, அனலாக் பிளஸ் டிஜிட்டல், அந்த மீட்டர்ல ஒரு மாடல் வச்சிருக்காங்க. ஆனா அதுல எல்இடி ஹெட்லாம்ப் தான் வரும், அந்த நார்மல் ஹெட்லாம்ப் வராதுங்க. ஸோ இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். அதே இது நீங்க நார்மல் அனலாக் மீட்டர்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராதுங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2026ல 4 கலர் ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர். முன்னாடியே என்ன ஃபியூல் டேங்க் யூஸ் பண்றாங்களோ அதே ஃபியூல் டேங்க் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது மெட்டல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பல்சர் லவர்ஸுக்கு நல்லாவே தெரியும், அழகான ஒரு பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்சர் லவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3Dயில் பல்சர்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் ப்ளஸ் ஒரு கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்புறம் கிரே கலர், இதில் ஒரு கார்பன் ஃபினிஷிங் ஒரு ஸ்டிக்கர் இங்கே லேபிள் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் டிப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா எந்த டிசைனுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 150 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டயர் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த 150ல கொடுத்துட்டு இருந்தாங்க, அதே தான் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த கலர் கூட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 31mm இதில் ஒரு ஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக பாதியிலேயே முடிக்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி கீழே வர கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் கார்டு பார்க்குறதுக்கே ரொம்ப டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர், அதாவது இதில் என்ன கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கிராஃபிக்ஸை எங்கெல்லாம் இது ஒட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் கார்டுலேயே ஒட்டியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 260mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தாங்க. டியூல் சீட் இருக்குது தெரியுமா, அந்த வேரியண்ட்ல போனீங்கன்னா டியூல் டிஸ்க் வரும். பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுத்தாலும் சிங்கிள் டிஸ்க் வரும், ஏபிஎஸ் வரும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் இங்கே கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச் வீல்.
அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணிருக்காங்க, 17 இன்ச் வீல். இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா இது அடி தட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 785 mm சீட் ஹைட் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ரைடருக்கு இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு சூட்டபிள் ஆகுங்க. ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு எப்படியும் கட்டையா தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ கைஸ், எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை நான் மீடியமான ரைடராக இருந்தாலும் சரி, ஹைட்டான ரைடராக இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உட்கார்ந்து இந்த ஹேண்டில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். இந்த பல்சர், அதாவது இந்த 150 சீரீஸ், அது மாதிரி இந்த 118 ஒன்று இறங்குச்சு, அதுக்கப்புறம் 220, இந்த வெஹிக்கிள் எல்லாமே நார்மலாகவே எல்லாருக்குமே பிடிக்கும், யாருமே ஹேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இல்லை இந்த வண்டி இதை வேலை வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. தவிர வண்டி எடுக்கிறப்போ இந்த வண்டியை ஒருக்க ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg தாங்க உண்டு. ஸோ அதே இது டியூல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 150 kg உண்டுங்க. ஸோ ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு வெஹிக்கிளுங்க இது. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டங்கை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 15 liters ஃபியூல் டங்க் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அதை என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வண்டியோட மைலேஜ் கம்பெனி தரத்துலேருந்து 50 கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஓட்டுறதை பொறுத்து அந்த மைலேஜ் சேஞ்ச் ஆகுங்க. நம்ம ஒரு 45 வரைக்கும் இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக ஓட்டிங்கன்னா 50க்கு மேலேயும் இந்த வெஹிக்கிள் எதிர்பார்க்கலாம். அதுவும் கார்பரேட்டர் கிடையாதுங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா 149.5 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 14 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 13.4 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கிக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த கிக்கர் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நான் ரொம்ப நாள் கழிஞ்சு கிக்கர் வெஹிக்கிளை ரிவ்யூ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சாரி கேடு, அந்த லேடிஸ் சவுட்டுவாங்க தெரியுமா, அதோட டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக இந்த ஃபுட் ரெஸ்ட் பேக்கில் வராதுங்க. ஓரளவுக்கு கம்ப்யூட்டராக ஃப்ரெண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சிட்டி சைடில் ஓட்டுறதுக்கும் சரி, வில்லேஜ் சைடு ஓட்டுறதுக்கும் இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்கு தாராளமாக இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த வெஹிக்கிளோட சீட் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, உங்கள் குழந்தை சேர்த்து கூட்டிகிட்டு போனேன்னா கூட இந்த வெஹிக்கிளை ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி சீட்டையும் குஷனிங்கும் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. ரொம்ப குஷன் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியமான குஷனிங்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிராபில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிராபில் தெரியாத ஆட்களே கிடையாதுங்க. ஸோ இது முன்னாடியே யூஸ் பண்ணுற அதே கிராப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. காலகாலமாக என்னதான் டிசைன் அவங்க கொடுத்தாலும் இதை மட்டும் மாற்றவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கீ தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி என்ன கீ யூஸ் பண்ணாங்களோ அதே கீ தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சைக்கிளோட கீ மாதிரி இருக்குது, ஆனால் இது பைக்கோட கீங்க. இப்படி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட்டல் கன்சோல் ஆன் ஆகுங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், இப்போ ரீசெண்டாக வர பல்சர் வெஹிக்கிள் எல்லாமே இந்த டிஜிட்டல் கன்சோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சுவிட்ச் செட்டப் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் செட்டப்பில் ஒரு லைட்டு வரும். அந்த லைட்டு இந்த வெஹிக்கிள் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமு. ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் இதை மென்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இன்ஜின் ஹில் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இதில் கிடையாதுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பிரைட்டு, டிம்மு, பாஸுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ் அடிக்கும். இண்டிகேட்டர் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க, ஹார்ன் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்னு பழைய அந்த பல்சர் ஹானுங்க. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம அந்த டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் கன்சோலை பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சைடில் எல்லாமே அந்த எமர்ஜென்சி இண்டிகேட்டர்ஸ் இருக்குமா, அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் கியர் இண்டிகேட்டர்ஸ்லாம் காமிக்காதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் 2, அது ஓடோமீட்ரு, ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி எவ்வளோ ஸ்பீட் போகுது, ஏபிஎஸ் சென்சார் ஏதாச்சும் நாசா இருக்குன்னா ஏபிஎஸ் சென்சார் நாசா இருக்குன்னு காமிக்குது. ஃபியூல் ரெசோர் ஆச்சுனாலும் இதில் காமிக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் ஓட்டினீங்கன்னா கூட வண்டி ஸ்டாண்டு கட் ஆஃப் சுவிட்ச் உண்டு. சப்போஸ் இல்லை ஸ்டாண்ட் இருக்குனாலும் ஸ்டாண்ட் இருக்குன்னு காமிக்குங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. அதாவது நீங்கள் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், கால் அலர்ட்ஸ் எல்லாமே இதில் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளில் யூஎஸ்பி சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,39,500 ரூபாய்க்கு சேல் ஆகுதுங்க. ஸோ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்தில் இருக்க ஏதேன் பஜாஜ். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவோ எங்கிரீஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஜான்வரி, அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள எடுத்தீங்கன்னா
ஒரு 2000 டிஸ்கவுண்ட் உண்டுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. பிப்ரவரி போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. இந்த மாசம் எடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் உண்டு. ஃபைனலி இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, எனக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போனோம், இல்லைன்னா என் ஒய்ஃபை கூட்டிட்டு போனோம், ஒரு ஸ்டைலிஷான ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். ஸோ இந்த பல்சரை பத்தி நான் சொல்லி தரேன்னு தான் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ், அதாவது நான் டெய்லி பக்கத்தில் ஆஃபீஸ் போகிறேன், அதே மாதிரி பக்கத்தில் அடிக்கடி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுறேன் அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒர்க் ஷாப்பில் போனாலும் இந்த வெஹிக்கிளை அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி தருவாங்க. வெளியே ஸ்பேர் ஈஸியாக கிடைக்கும் இந்த பல்சர் 150க்கு. ஸோ யார் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கு இந்த வெஹிக்கிள் செட் ஆகாதுன்னா, நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுக்காதீங்க. அதுக்குன்னு நிறைய வெஹிக்கிள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாலே பல்சர் 200 RS நிற்குது. ஸோ இது லெஜெண்ட். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாமினார் நிற்குது. ஸோ அந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு நீங்கள் முறுக்கி ஓட்டினீங்கன்னா வண்டி மைலேஜும் கிடைக்காது, வண்டியில் ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். யாருக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். சப்போஸ் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பேசுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பேசுவோம். டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.